ஹாய் நண்பா, ஒன் மோர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கானலாப்படி ஏசிசி வெர்சஸ் மலப்பாம்படி. டாஸை வின் பண்ண கானலாப்படி ஏசிசி அணி ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. 8 ஓவர் மேட்ச், முதல் 2 ஓவர் பவர் பிளே 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஸோ பவுலிங் அட்டாக்ல கானலாப்படி ஏசிசி, பேட்டிங் சைடில் மலப்பாம்படி. ஓப்பனிங் பவுலராக இங்கே பிரவீன், ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சூர்யா ஆன் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு டாட் பால். செகண்ட் பால் சரியான ஃபேஸு, மீண்டும் ஒரு டாட் பால். ஃபர்ஸ்ட் 2 பால் நல்லாவே போட்டிருக்காரு பிரவீன். தேர்ட் ஒன் ஸ்லாட்டில் போடப்பட்ட பந்து தூக்கி அடிச்சிருக்காருங்க. லெக் சைடில் எங்கேயோ போய் வந்துருக்குங்க. 6 ரன்னா, ஆமாங்க 6 போயிருக்கு. இந்த இன்னிங்ஸோடைய முதல் ரன்னை 6 மூலியமாக பதிவு செஞ்சுருக்காரு சூர்யா. ஃபோர்த் பால் ஃபுல் ஃபேஸில் ஒரு சரியான ஏக்கர் பால் டாட் ஆகிருக்கு. ஃபிஃப்த்து பால் இதுவும் ஒரு சரியான ஏக்கர் பால், சின்னதாக ஒரு எட்ஜு, நல்ல ஸ்டாப் இங்கே ஸ்லிப்புக்கிட்டே இருந்து. இதுவும் ஒரு டாட் பால். ஃபஸ்ட்டு ஓவருடைய லாஸ்ட் பால் நல்ல ஷாட், ஆனால் அங்கே ஃபீல்டரை வச்சுருக்காங்க. இங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ரன் அவுட் கிடைக்குமா? இல்லைங்க, சேஃபாக வந்துட்டார். முதல் பவர் பிளே ஓவரை சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு பிரவீன். ஸ்கோர் அவுட் பார்த்தீங்கன்னா 6 ஃபார் நோ லாஸ். செகண்ட் பவர் பிளே ஓவரை போகிறதுக்கு சந்துரு வந்திருக்காரு. பேட்டிங் சைடில் கார்த்தி ஆன் ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் பால் சரியான ஒரு டாட் பால். செகண்ட் பால் சரியான ஒரு யாக்கர் பால், மீண்டும் ஒரு டாட் பால் ஆகிருக்கு. தேர்ட் பால் மீண்டும் ஒரு தரமான யாக்கர் பால், டாட் பால் ஆகிருக்கு. இங்கே பவர் பிளே ஓவரை சூப்பராக போட்டுட்ருக்காரு சந்துரு. ஃபோர்த்து பால் பேட்டில் சரியாக படலை, ஃபீல்டர் கைக்கிட்டே போகுது. இதுவுமே ஒரு டாட் பால் ஆகுது. செகண்ட் ஓவர் 5வது பால் ஃபுல் டாஸ் பால், ஸ்டெப் அவுட் பண்ணி அடித்தார். கேப்பில் போயிருக்கு, பவுண்ட்ரி போகுமா? எஸ், பவுண்ட்ரி போயிருக்கு. ரொம்ப தேவையான பவுண்ட்ரியை அடித்து கொடுத்துருக்காரு கார்த்தி. பவர் பிளேவோடைய லாஸ்ட் பால் ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட பந்து, நல்ல ஸ்டாப் அங்கே ஃபீல்டர்கிட்ட இருந்து. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. இந்த ஓவரில் 2 வைடு, ஒரு சிங்கிள் ப்ளஸ் ஒரு பவுண்ட்ரி, மொத்தமாக 7 ரன் போயிருக்கு. ஸோ டோட்டலாக 2 ஓவர் முடிய ஸ்கோர் அவுட் பார்த்தீங்கன்னா 13க்கு நோ லாஸ். தேர்ட் ஓவர் போடுறதுக்கு மீண்டும் பிரவீனே வந்திருக்காரு. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் சரியான ஒரு யாக்கர் பால். செகண்ட் பால் ஒரு கட் ஷாட்டுக்கான முயற்சி, ஆனால் பால் படலை. மீண்டும் ஒரு டாட் பால். 2 பால் நல்லா போட்டிருக்காரு. தேர்ட் பால் ஒரு ஃபுல் டாஸ் பால் லெக் சைடில் அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காங்க, ஜஸ்ட் ஒரு சிங்கிள் மட்டும்தான். ஃபோர்த் பால் மறுபடியும் ஒரு ஃபுல் டாஸ் பால், சரியாக படலை. மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஃபிஃப்த்து பால் சூப்பராக போட்டிருக்காருங்க இந்த பாலை. தேர்ட் ஓவர் லாஸ்ட் பால் சரியான பாலுங்க, நல்ல ஃபேஸ் இருந்துச்சு இந்த பாலில். இந்த ஓவர் வெறும் 2 ரன் மட்டும்தாங்க. 3 ஓவர் முடிய 15க்கு நோ லாஸ். ஃபோர்த் ஓவர் போகிறதுக்கு நியூ பவுலர் மோத்தி வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பால் லெக் சைடில் சுற்றினாரு, பால் சரியாக படலை. செகண்ட் பால் மீடியம் ஃபேஸில் ஒரு நல்ல யாக்கர், டிஃபென்ஸ் ஆடினார், ஜஸ்ட் சிங்கிள் மட்டும்தான். தேர்ட் பால் ஸ்லாட்டில் போட்டார், தூக்கி அடிச்சிருக்காருங்க பாலை. எங்கேயோ போகுது. இல்லை அங்கே ஃபீல்டர் வராங்க. மூக்கு மேலே ராஜாவா? ஆமாங்க, நல்ல டேக்க நாங்கள் ஃபீல்டர் இருந்து. ஃபோர்த்து பால் வைடாக போட்டார், லெக் சைடில் சுற்றும் போது ஒரு எட்ஜி, விக்கெட்டை விட்டுருக்காங்க. பேக் டு பேக் 2 விக்கெட்டாக இருந்திருக்காங்க. ஃபிஃப்த்து பால் சூப்பரான பாலுங்க, டாட் பால் ஆகுது. லாஸ்ட் பால் அனதர் ஒன் டாட் பால், செம்மையாக போட்டிருக்காருங்க அந்த ஓவரை. ஒரு ரன்னுக்கு 2 விக்கெட்டை எடுத்து கொடுத்து சூப்பரான ஓவரை போட்டு கொடுத்துருக்காரு மோத்தி. 4 ஓவர் முடிய ஸ்கோர் அவுட் 16க்கு 2 விக்கெட். 5வது ஓவர் போடுறதுக்கு நியூ பவுலர் ஞானவேல் வந்திருக்காரு. ரைட் ஆம் ஓவர் தி விக்கெட். ஃபஸ்ட்டு பால் அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரெயிட்டில், அங்கே ஃபீல்டரை வச்சுருக்காங்க, ஜஸ்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. செகண்ட் பால் ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரு, ஹைட்டாக போயிருக்காங்க. ஃபீல்டர் வராங்க, கேட்சை பிடிக்க முடியுமா? ட்ராப் பண்ணியிருக்காங்க, சிங்கிளை டபுள் ஆக்குறாங்க, ஈஸியாக ஓடிட்டாங்க 2 ரன்னு. தேர்ட் பால் ஒரு லோ ஃபுல் டாஸ், பேட்டில் சரியாக படலை, ஜஸ்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. 3 பால் நல்லா போட்டிருக்காரு. ஃபோர்த்து பால் ஸ்லாட்டில் போட்டார், ஸ்ட்ரெயிட்டாக சுற்றிருக்காருங்க பேட்டை. அந்தளவுக்கு பவர் இல்லை. ஃபீல்டர் வராங்க, கேட்சா? ஆமாங்க, ஈஸியாக பிடிச்சிருக்காங்க கேட்சை. நியூ பேட்ஸ்மேன் அரவிந்த் இறங்கியிருக்காரு. ஃபிஃப்த்து பால் அடிச்சிருக்காருங்க, முதல் பாலே ஸ்ட்ரெயிட்டில், அன்ஸ்டாப்பபிள் பவுண்ட்ரி, சரியான ஷாட்டுங்க. லாஸ்ட் பால் ஒரு பவுன்சர், லெக் சைடில் அடித்தார், சரியாக பேட்டில் படலை. 2 ரன் ஈஸியாக ஓடிட்டாங்க. 5 ஓவர் முடிய ஸ்கோர் அவுட் 27க்கு 3 விக்கெட். 6வது ஓவர் போட மோத்தி வந்திருக்காரு. இது அவருக்கான 2வது ஓவர். முதல் பால் அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரெயிட்டில், ஒரு பெரிய 6 அடித்து கொடுத்துருக்காரு. செகண்ட் பால் ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரு, ஃபீல்டர் கைக்கிட்டே போகுது, ஒரு சிங்கிள் மட்டுமே. தேர்ட் பால் அரைக்குழி பாலை திரும்பி அடிச்சாருங்க, என்ன ஷாட்டுங்க, எங்கேயோ போய் வந்துருக்கு பால். 6 ரன். 3 பாலில் 2 6 அடிச்சிருக்காங்க. 4வது பால் மீண்டும் அதே திசையில் ஒரு பெரிய 6ங்க. இந்த ஷாட்டு சரியான ஷாட்டுங்க. 5வது பால்
பா சூப்பரான ஒரு பால் காலில் பட்டு போயிருக்கு. லெக் பை கிடையாது, ஸோ அதனால் அந்த ரன் அவுட் இல்லை, டாட் பால் ஆகுது. இந்த ஓவருடைய கடைசி பந்து லெக் சைடில் போட்டார், அதையுமே சுற்றினாருங்க, மாட்டிருக்கு. ஒரு பெரிய 6 தொலை தூரம் போய் விழுந்திருக்கு இந்த பால். பிடிச்ச 6 பாலில் 3 6 ஒரு பவுண்டரி அடித்து வேறு லெவலில் விளையாடிட்டு இருக்காருங்க அரவிந்த். இந்த ஒரு ஓவரில் 25 ரன் வந்திருக்கு. 6 ஓவர் முடிய 52க்கு 3 விக்கெட். 7வது ஓவர் போட சந்துரு வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பால் ஒரு பவுன்சர் பால், எட்ஜு பட்டிருக்கு. முதல் பாலே விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் பால் ஸ்லாட்டில் போட்டார், அச்சாருங்க லெக் சைடில் ஒரு பெரிய 6. பால் தொலை தூரம் போய் விழுந்திருக்கு. மச் நீடட் 6. அவங்க டீம்மேட்ஸ்லாம் பயங்கர ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க 6 அடிக்கிறத பார்த்து. தேர்ட் பால் பேட்டில் சரியாக படலை. ஃபோர்த்து பால் சின்னதாக ஒரு எட்ஜி சவுண்டு கேட்டுச்சு, ஆனால் மெயின் அம்பையருங்க ஒய்டு கொடுத்துருக்காரு. இருந்தாலும் இங்கே லெக் அம்பையர் விக்கெட்டு கொடுத்துருக்காருங்க. பேட்ஸ்மேனும் கிளம்பிட்டாரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் இன்பா, நான் ஸ்ட்ரைக்கில் அரவிந்த், பவுலிங் அட்டாக்ல சந்துரு. ஃபிஃப்த்து பால் ஆஃபில் நல்ல பால் போட்டிருக்காருங்க. லாஸ்ட்டு பால் ஒரு வைடு, இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காரு. ஒரே ஒரு 6 ஒரு வைடு மட்டும் தான் போயிருக்கு. லாஸ்ட்டு பால் நல்ல பாலுங்க, இந்த பாலும் டாட் ஆகிருக்கு. மொத்தமே இந்த ஓவரில் 7 ரன் தான். 7 ஓவர் முடிய 59க்கு 5 விக்கெட். லாஸ்ட் ஓவரை போடுறதுக்கு ஞானவேல் வந்திருக்காரு. இது அவருக்கான 2வது ஓவர். ரைட் ஆம் ஓவர் தி விக்கெட். ஃபஸ்ட்டு பால் ஒரு பவுன்சர், லெக் அம்பையர் 1 பவுன்ஸ் வார்னிங் கொடுத்துருக்காரு. செகண்ட் பால் ஆஃப் சைடில் போட்டார், அம்பையர் வைடு கொடுத்துருக்காரு. செகண்ட் பால் நல்ல பாலுங்க, பேட்டில் சரியாக மீட் ஆகலை, டாட் பால் ஆகுது. தேர்ட் பால் அரைக்குழி பால், பேட்டில் சரியாக படலை, நல்லா ஸ்டாப் அங்கே பவுலர்கிட்டருந்து. ஒரு ரன் ஈஸியாக கிடைக்கும். பால் கையிலே இருக்குது, 2வது ரன்னுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஈஸி ரன் அவுட்டுங்க அங்கே. ஃபோர்த்து பால் அச்சாருங்க ஆஃப் சைடில், அங்கே ஃபீல்டரை வச்சுருக்காங்க, 2 ரன் கிடைக்கும். சேஃபாக ஓடிட்டாங்க 2 ரன்னு. 5வது பால் லெக் சைடில் குத்தி போட்டார், இடுப்பு மாட்டிக்கு அச்சாருங்க திரும்பி. அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரிங்க, ரொம்ப தேவையான ஒரு 4 அடித்து கொடுத்துருக்காரு அரவிந்த். இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட்டு பால் அங்கே பேட்ஸ்மேன் ஸ்லிப் ஆனார், இருந்தாலும் பால் தொலை தூரம் போயிருக்கு. கீப்பரே சேஸ் பண்ணி போகிறாரு. 2 ரன்னு கிடைக்கும். இங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு கீப்பர்ட்டு இருந்து 3வது ரன்னுக்கு ஓடிட்டாங்க, சேஃபாக ஓடிட்டாங்க. இந்த பால் 3 ரன்னுக்கு அடிச்சிருக்கு. லாஸ்ட்டு பால் 8 ஓவர் முடிய 70 ரன் அடிச்சிருக்காங்க மலப்பாம்படி. 71 ரன் அடித்தா கானலாப்படி ஏசிசி அணி இந்த மேட்சை வின் பண்ணலாம். கானலாப்படி ஏசிசி அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சூர்யா, சங்கர் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் சூர்யா, நான் ஸ்ட்ரைக்கில் சங்கர். பவுலிங் அட்டாக்ல விமல். ஃபஸ்ட்டு ஓவர் ஃபஸ்ட்டு பால். முதல் பாலே ஒரு ஒய்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க ஆஃப் சைடில். பாலுக்கு வந்துட்டாருங்க ஃபீல்டர். 2 ரன் கிடைக்கும். ஈஸியாக ஓடிட்டாங்க 2 ரன். செகண்ட் பால் சூப்பரான ஒரு யாக்கர் போட்டிருக்காரு, சிங்கிள் கிடைக்கும். தேர்ட் பால் சூப்பரான பாலுங்க, அங்கே நல்லா ஸ்டாப்பு ஃபீல்டர் இருந்து. ஃபோர்த்து பால் சரியான பாலுங்க, நல்ல ஃபேஸோட போட்டார் அந்த பாலை. ஃபிஃப்த்து பால் நல்ல பால் போட்டார், ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரு. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே தான். ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவரோடைய லாஸ்ட்டு பால் லெக் சைடில் ஃபுல் டாஸாக போட்டார். ஒரு ஃப்ளிக் ஷாட் மாதிரி ஆடினார். இங்கே ஃபீல்டரே இல்லை, 2 ரன் ஈஸியாக ஓடிடலாம். பாலை மிஸ் பண்ணியிருக்காங்க. 3வது ரன்னுக்கு அட்டம்ப்ட்டு, சேஃபாக ஓடிட்டாங்க 3 ரன். செகண்ட் பவர் பிளே ஓவரை போடுறதுக்கு விஜய் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் சூர்யா. ஃபஸ்ட்டு பால் ஸ்ட்ரெயிட்டாக பவுலர் கைகிட்டே அடித்தார், கேட்சை மிஸ் பண்ணியிருக்காருங்க. கேட்சை மிஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு பவுண்டரி சேவ் பண்ணியிருக்காரு, ஏன்னா அவர் மிஸ் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக 4 போயிருக்கும். செகண்ட் பால் ஒரு லோ ஃபுல் டாஸ், சூப்பரான ஷாட்டுங்க, ஆஃப் சைடில் தரையோட தரையாக சீவி விட்டார் அந்த பாலை. அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரிங்க. தேர்ட் பால் அச்சாருங்க லெக் சைடில், ஷாட்டில் அந்த அளவுக்கு பவர் இல்லை. ஃபீல்டர் வராரு, கேட்சை பிடிக்க முடியுமா? மிஸ் பண்ணியிருக்காருங்க கேட்சை. ஃபோர்த்து பால் சரியான ஃபேஸில் போட்டாருங்க, சின்னதாக ஒரு எட்ஜி கீப்பர் கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு. இங்கே ஒரு லக்கி பவுண்டரி வந்திருக்கு. ஃபிஃப்த்து பால் லெக் சைடில் அடித்தார், ஹைட்டாக போயிருக்கு, மூக்கு மேலே ராஜாவா. அங்கே ஃபீல்டர் வராரு, ஆமாங்க ஈஸி கேட்சிங் அந்த ஃபீல்டர்கிட்ட. ஒன் டே பேட்ஸ்மேனாக நியூ பேட்ஸ்மேன் ஞானவேல் வந்திருக்காரு. செகண்ட் பவர் பிளே ஓவரோட லாஸ்ட் பால் நல்ல பாலுங்க, வித்து கொடுக்காம போட்டார். சூப்பரான ஓவர் போட்டிருக்காருங்க விஜய். 2 ஓவர் முடிய 19 ரன்னுக்கு 1 விக்கெட். தேர்டு ஓவரை போடுறதுக்கு நியூ பவுலர் அரவிந்த் வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பால் நல்ல பாலுங்க. செகண்ட் பால் பெரிய ஷாட்டுக்கான தேடல், ஆனால் டாட் பால் ஆகுது. தேர்ட் பால்
அச்சாருங்க லெக் சைடில். போன பால் மிஸ் ஆகிடுச்சு, இந்த பால் மிஸ்ஸே ஆகாத மாதிரி அடிச்சிருக்காருங்க ஷாட்டை. லெக் சைடில் ஒரு பெரிய 6 போயிருக்கு சூர்யா பேட்லேருந்து. 4th பால். மீண்டும் லெக் சைடில் ஒரு பெரிய ஷாட்டாக நாங்கள் ஃபீல்டரை வச்சுருக்காங்க. 2 ரன் கிடைக்கும். மிஸ்ஃபீல்ட் பண்ணியிருக்காங்க. 3 ரன் ஓடுறாங்க. சேஃபாக ஓடிட்டாங்க 3 ரன். 5th பால். சூப்பரான பாலுங்க. ஒரு எட்ஜி டாட் பால் ஆகுது. லாஸ்ட் பால். அச்சாருங்க ஸ்ட்ரெயிட்டில். அங்கே ஃபீல்டர் வராரு, தடுக்க முடியுமா? நல்ல ஃபீல்டிங்க. அங்கே ஜஸ்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. 3 ஓவர் முடிய ஸ்கோர் அவுட் 28க்கு 2 விக்கெட். 4th ஓவரை போடுறதுக்கு மீண்டும் விஜயே வந்திருக்காரு. ரைட் ஆம் ஓவர் தி விக்கெட். ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். செகண்ட் பால் ஆஃப் சைடில் சீவி விட்டாருங்க. 2 ரன் கிடைக்கும். ஈஸியாக ஓடிட்டாங்க 2 ரன். தேர்ட் பால். ஒரு ஃபுல் டாஸ் பாலை ஸ்ட்ரெயிட்டாக ஃபீல்டர்கிட்டே அடிச்சிருக்காரு. சிங்கிள் ரன் தான் கிடைக்கும். பவுலிங் அட்டாக்ல விஜய், ஸ்ட்ரைக்கில் சந்துரு. 4th பால். ஆஃப் சைடில் அடித்தார். ஃபீல்டரை வந்து பாலை தடுத்துட்டாருங்க. 2 ரன் கிடைக்கும். சேஃபாக ஓடிட்டாங்க 2 ரன். 5th பால். இந்த முறை லெக் சைடில் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் வராரு, பால் எடுக்க தடுத்துட்டாருங்க. 2 ரன் கிடைக்கும். ஈஸியான 2 ரன் ஓடிட்டாங்க. 4th ஓவர் லாஸ்ட் பால். ஒரு எட்ஜி ரிவர்ஸில் போயிருக்கு. ஸ்லிப்பு சேஸ் பண்ண போகிறாரு. பாலை தடுக்க முடியுமா? தடுத்துருக்காருங்க. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் மட்டும்தான். 4 ஓவர் முடிய ஸ்கோர் அவுட்டு 36க்கு 2 விக்கெட். 5வது ஓவர் போட ஜெய் வந்திருக்காரு. ரைட் ஆம் அரௌண்ட் ஸ்டிக். ஃபஸ்ட்டு பால். நல்ல பாலுங்க. ஒரு சிங்கிள். செகண்ட் பால். ஒரு ஃபுல் டாஸ் பால் ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் வந்துட்டாருங்க. 1 ரன் தான். தேர்ட் பால். நல்ல பாலுங்க. அங்கே கேட்சான்னு பார்க்குறோம். இல்லைங்க, ஹைட்டாக போயிருக்கு பால். 2 ரன் ஓடி இருக்காங்க. 4th பால். நல்ல ஏக்கருங்க. வித்து கொடுக்காம போட்டார். 5th ஓவர் 5th பால். நல்ல பாலுங்க. வந்த ஃபேஸுக்கு லைட்டாக கட் பண்ணி விட்டார். ஃபீல்டர் சேஸ் பண்ணி போகிறாங்க. நல்ல ஃபீல்டிங். அங்கே 1 ரன் சேவ் பண்ணியிருக்காங்க. 3 ரன் ஓடி இருக்காங்க. லாஸ்ட் பால். சூப்பரான பாலுங்க. நல்ல ஃபேஸில் போட்டார் பால். டாட் பால். இந்த ஓவரில் 8 ரன் வந்திருக்கு. 5 ஓவர் முடிய ஸ்கோர் அவுட் 44க்கு 2 விக்கெட். 6வது ஓவர் போடுறதுக்கு விமல் வந்திருக்காரு. ரைட் ஆம் அரௌண்ட் தி விக்கெட். ஃபர்ஸ்ட் பால். ஒரு எட்ஜி பட்டு ரிவர்ஸில் போயிருக்கு. நல்ல வேலை ஸ்லிப்பு தடுத்துட்டாரு. 1 ரன் மட்டும்தான். செகண்ட் பால். ஆஃப் சைடில் ஒரு வைட். செகண்ட் பால் ரீ உள்ளே போட்டார். ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சாருங்க. நான் ஸ்ட்ரைக்கர் சந்துரு மேலே பட்டு கவர் ஃபீல்டர்கிட்ட போயிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டும்தான். தேர்ட் பால். சூப்பரான பாலுங்க ஆஃப் சைடில். 4th பால். பேட்டில் சரியாக படலை. ஹைட்டாக போயிருக்கு. அங்கே கவரே கேட்ச் பிடிச்சி போட்டாருங்க. நியூ பேட்ஸ்மேன் பிரவீன். 5வது பால். ஒரு டாட் பால் ஆகுது. லாஸ்ட் பால். ஃபுல் டாஸ் பால் போட்டார். பேட்டில் சரியாக படலைங்க. இதுவுமே ஒரு டாட் பால் ஆகுது. விமல் அவருடைய 2வது ஓவரை சூப்பராகவே போட்டிருக்காரு. 3 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டையுமே எடுத்து கொடுத்துருக்காரு. 6 ஓவர் முடிய 47க்கு 3 விக்கெட். 7வது ஓவர் போடுறதுக்கு பவுலிங் அட்டாக்ல அரவிந்த் வந்திருக்காரு. ரைட் ஆம் ஓவர் தி விக்கெட். ஃபர்ஸ்ட் பால். நல்ல ஃபேஸ் இருந்துச்சுங்க அந்த பாலில். டாட் பால் ஆகுது. செகண்ட் பால். அகைன் ஒரு டாட் பால். பேக் டு பேக் 2 டாட் பால் போட்டிருக்காரு அரவிந்த். தேர்ட் பால். அட்டா இதுவுமே ஒரு டாட் பாலுங்க. டெத் ஓவரை வேறு லெவலில் போட்டுட்ருக்காருங்க அரவிந்த். 4th பால். அச்சாருங்க ஸ்ட்ரெயிட்டாக ஃபீல்டர்கிட்டே. 1 ரன் தான் கிடைக்கும். 2 ரன் ட்ரை பண்ணுறாங்க. ரன் அவுட்டாக பார்க்கணுங்க. ஆமாங்க, ரன் அவுட் ஆகிருக்காருங்க. 7th ஓவர் 5th பால். ஒரு ஃபுல் டாஸ் பாலை ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிருக்காரு. 6 போகுமா? இல்லைங்க, 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி போயிருக்கு. லாஸ்ட் பால். ஆஃப் சைடில் ஈத்து பிடிச்சி போட்டார். ஒரு எட்ஜி சவுண்டு கேட்டுச்சு. ஆனால் அம்பையருங்க ஒய்டு கொடுத்துருக்காரு. இங்கே பேட்ஸ்மேனே நடந்து போக ஆரம்பிச்சிட்டாருங்க. வேறு லெவலுங்க அவர். 7 ஓவர் முடிய 53க்கு 5 விக்கெட்டுங்க. நியூ பேட்ஸ்மேனாக லெஃப்ட் ஆம் பேட்ஸ்மேன் பன்னீர் வந்திருக்காரு. லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். டாட் பாலுங்க. செகண்ட் பால். மீண்டும் ஒரு ரிவேர்ஷிப். ஆனால் அவர் போடுற ஃபேஸுக்கு பாலை டச் கூட பண்ண முடியல. பேக் டு பேக் 2 டாட் பால் போட்டிருக்காரு. தேர்ட் பால். அப்பா என்ன ஃபேஸுங்க. கண்ணை மூடி தரத்துக்குள்ளே பால் சொய்யின்னு போயிடுச்சு. 4th பால். லெக் சைடில் அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டும்தான் கிடைக்கும். 5வது பால். இதுவும் ஒரு டாட் பால். இந்த மேட்சோட கடைசி பந்து. அவ்வளோதாங்க. இதுவும் ஒரு டாட் பால். மேட்சும் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த மேட்சை வின் பண்ணது மலைப்பாம்படி. அந்த அணிக்கு வாழ்த்துக்கள்.